ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 5/11/2026. இன்று பௌர்ணமி திதி இரவு 7:20 வரைக்குங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:08 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வார சூளை வடக்கு வடகிழக்கு, பால் பரிகாரம். கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? புதன்கிழமை 5/11/2025. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக விளங்க போகிறது. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. காரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் 11க்குடையவன் 11இல் இருக்கிறார். 7க்கும் 11க்கும் உடைய புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 9க்குடையவனும் 11இல் இருக்கிறார். 9, 10க்குடைய கிரகங்கள் இணைந்திருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இந்த யோகம் இருக்கிறவங்க எதுலேயும் ஜெயிப்பாங்க, தோல்வி என்பது இருக்காது. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு நாள். ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 4க்குடையவனும் அவர் தான். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி தாய் வழி சொந்தங்கள், அசையா சொத்துக்கள், இதெல்லாம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம். தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதார மேன்மை இருக்குது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் வேணால் கருத்து வேறுபாடு வரலாம் ஒழிய சிறப்பான ஒரு நாள். 4ஆம் இடத்தை 4க்குடைய குரு பார்க்கிறார். ஆதலால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். 5க்குடைய செவ்வாய் 12இல் ஆட்சி பீடம். குரு மங்கள யோகம் பெறுகிறார். குரு பார்வை பெறுகிறார். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 7க்குடையவன் 11இல் இருக்கிறார் என்று சொன்னால் சூப்பருங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டா அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப உண்டுங்க. தொட்டதெல்லாம் தொலைங்க போகுது. காரிய சித்தி. எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், அனுகூலங்கள் தரப்போகிறது. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். என்ன ஒரு அதிகப்படியான ஒரு முயற்சி இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வேளாண்மைக்கே வேலை பார்க்க மாட்டீங்க. இன்வால்மெண்ட்டாக இருந்து 8 ஹவர் டியூட்டிங் இருந்து 10 ஹவர் கூட இருந்து வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நாள். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம ஒழிய மற்றபடி தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அதே நேரத்தில் கடன் சுமை இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது.
ஆனால் பண வருவாய் என்பது அதிகபட்சமாக இருப்பதால் தொட்டது தொடங்க போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ராகு கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், பண மழை பொழியப் போகிறது.